தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, கார்த்தி தான் மனசில் இருக்கிற காதலை மயக்கமாக இருக்கக்கூடிய ரேவதி கிட்டே சொல்ல, அடுத்த செகண்ட் ரேவதியும் கண்ணு முழிச்சிட்டாங்க. இது தாங்க லாஸ்ட் எபிசோட். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரேவதியை வீட்டிற்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்த ரேவதியை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அப்போது கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி கார்த்திக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. காரணம், மாயா ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரேவதியை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் இங்கே கார்த்தி டென்ஷனாக இருந்திருப்பார். ஸோ இதை புரிஞ்சுக்காமல் ரேவதி விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ இதை தான் சொல்லி ரேவதி கார்த்திக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் விடு, நான் எப்படியும் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும், இருந்தாலும் எங்கேயோ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் இதுவும் நல்லதுக்கு தான், எப்படியோ அந்த மாயா என்னை ஷூட் பண்ணதுனால ஸோ மனசில் இருக்கிற காதலை என்கிட்ட நீ சொல்லிட்டேன்னு கார்த்திக்கிட்ட சொல்ல, நான் எங்கே காதலை சொன்னேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை, அது உன்னுடைய கற்பனையாக இருக்கும்னு ரேவதி கிட்ட சொல்ல, என்னது என்ன கற்பனையா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிவியூவை முடிச்சிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங் எபிசோட். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னிச்சிறகு.